சின்ன மருமகள் சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ஸ்வேதா தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அப்படின்ற ஒரு நபர் நிறைய யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அவர் நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, கூடி சீக்கிரமாகவே ஃபேமிலி முன்னாடி 2026 எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு வந்தாரு. பட் இது எதுக்குமே இப்போ வரைக்கும் பதில் சொல்லாமல் இருந்த ஸ்வேதா முதல் முறையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நபர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, அவர் ஒரு ஃப்ராடு. ஏற்கனவே அவர் மேல பல வழக்கு பதிவு பண்ணிருக்கு, போலீஸ் அவங்கள தேடிட்டு இருக்காங்க. என் பேரை யூஸ் பண்ணி நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு பொய்யான கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. துரதிர்ஷ்ட விதமா ஒரு காலத்துல அவரை நான் நம்பிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவரோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை பத்தி தப்பான விஷயங்களும் தெரிய வந்தது. அதனால எதிர்காலத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு நான் விலகி வந்துட்டேன். இப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மேல எடுத்துட்டு இருக்கேன். மேலும் இப்படி கேஸ் போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம என் பிக்சர்ஸையும் வீடியோஸையும் நிறைய இன்டர்வியூஸ்ல பயன்படுத்துறாரு. நாங்க 2 பேரும் இன்னும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பொய்யான கதையை உருவாக்கி என் பேரை கெடுத்துட்டு இருக்காரு. சோ எனக்கு இப்ப அவர் கூட எந்த தொடர்பும் கிடையாது. அவர் கூட சேர்ந்து எந்த ஒரு ப்ரமோஷன் பண்றதோ எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. உண்மையான ப்ரமோஷன் தொடர்பான விசாரணைகளுக்கு மட்டும் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்கிட்ட டைரக்டா நீங்க பேசலாம். அவரை நம்பி என்னை எதுலையுமே இன்வால்வ் பண்ணாதீங்க. அவர் கூட சேர்ந்து என்னோட பிக்சர்ஸையோ வீடியோஸையோ தப்பா யூஸ் பண்ணி அவரோட கதைக்கு நீங்க துணை நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேலேயும் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மனசளவிலையும் உடல் ரீதியாகவும் நான் நிறைய துன்பங்களை பார்த்துட்டேன். இது எல்லாத்தையுமே தனியா இருந்து நான் சமாளிச்சுட்டு வரேன். இருந்தாலும் என் குடும்பம் இப்போ எனக்கு உறுதுணையா இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேவையில்லாத ரூமர்ஸ் அண்ட் பிளேம் எதையுமே பண்ண வேணாம். என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா தன்னை பத்தி வந்துட்டு இருக்க எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்றத கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க.